வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் பெரம்பலூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குபேரஸ்தலம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். காமாட்சி அம்மன், அப்புறம் குபேரருக்கு தனி சன்னதியே இருக்குது. குபேரர் அவருடைய மனைவியாரோடு வீட்டிருக்கிறாங்க. இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயிலில் சிறப்பான ஒரு ராஜகோபுரம் தரிசித்தோம். உள்ள நுழையிறப்போ, கோபுரம் நுழையிறப்போ எல்லாம் பல்லி மாதிரியான உருவங்கள், உடும்பா பல்லியா என்ன அப்படின்னு தெரியல. இப்போ உள்ளே இருந்து பார்க்குறோம் கோபுரம் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் இருக்கிற சிறப்பு அற்புதமாக இருக்குது. ராஜகோபுரம் தாண்டி நாம் சொன்னோன்னா பிரம்மாண்டமான ஸ்தபன மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தில் உள்ள சிற்பக்கலை திருச்சி, ஸ்ரீரங்கம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் உள்ள சிற்பங்களை கண்முன் நிறுத்துவதாக அமைந்துள்ளது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சுது. எவ்வாறு தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு கோயிலை நிறைய பக்தர்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றதும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதனால் இதை பார்க்க முடியாதவர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. செல்வம் செழிப்பதற்கு நமக்கு குபேரர் காத்து கொண்டிருக்கிறார். மேலே இருக்கிற ஓவியங்கள் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிற்பங்கள், சிலைகள் எல்லாம் அதி அற்புதமாக இருக்குது. சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் மீனாட்சி கோயில் அந்த மாதிரியான சிற்பங்களாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை பார்க்க முடியாமல் இன்னும் சிறப்பான கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு உலகத்துக்கு காமிக்க வேண்டும் இந்த யூடியூபர்ஸ். ஸோ மேலே இருக்கிற சிற்பத்தில் யாழியில் எப்படி அந்த கல் உள்ளே வச்சு பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இது மேலே இருக்கிறதுனால நம்மளால் டச் பண்ண முடியாது, ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். அந்த காலத்தில் போர் வீரர்கள் எவ்வாறெல்லாம் போர் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத சிறப்பான சிற்பங்களாக இருக்குது. அதி அற்புதமாக இருந்தது. நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சிறப்பாக இருந்தது இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் எவ்வாறெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நமது முன்னோர்கள். ஸோ இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரியான நமது முன்னோர்கள் நமக்கு கட்டி வைத்த கோயில்கள், ஆலயங்களை நாம் எடுத்துகிட்டு போகுது. இந்த ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 90 டிகிரிஸில் வச்சுருக்கிறாங்க. ஒரு சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடு, மற்ற சைடும் 90 டிகிரிஸில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த சிற்பங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னால் நாம் செட்டிக்குளம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்க்கணும். இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்றதே சிறப்பாக இருந்தது. எப்படி குதிரைக்கு பல்லெல்லாம் அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க. அதை டச் பண்ணுறப்ப நிஜமாகவே குதிரையை பல்லு டச் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க நமது முன்னோர்கள். எவ்வாறெல்லாம் அந்த விலங்கை போரிடும் போது அந்த ஈட்டி வச்சு குத்துறப்போ, எவ்வாறு வாழை வச்சு குத்துறப்போ எப்படியெல்லாம் தத்ரூபமாக ஒரு பக்கத்தில் குதிரை, இன்னொரு பக்கத்தில் அந்த வாளின் கூர்முனை வெளியில் வர மாதிரியெல்லாம் பண்ணிடுறாங்க. சிறப்பாக இருந்தது. இதெல்லாம் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள், உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய விஷயங்கள். நாம் மட்டும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தால் போதாது. தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. உலகத்துக்கு நாம் காமிக்கணும் நமது முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நிஜமாகவே நம்ம பெருமை கொள்ள முடியும், நம்ம மதத்தின் பெருமை கொள்ள முடியும். நம்ம மதம் எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதை இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிற்பிகளுடைய வேலையை எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும். ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான் கோயிலில் பயனடைகிறாங்க அப்படின்னு அந்நியர்கள் சதி வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அந்த காலத்தில் இதை பண்ணியிருக்கிறப்போ அத்தனை பேருக்கும் வேலை தானே. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அது இருந்துக்கிட்டு இருக்குது. எத்தனையோ அந்நியார் ஆட்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குற கொடிமரத்துக்கு மேலேயெல்லாம் சிறப்பாக இருக்குது பெயிண்டிங். ஒரு காலத்தில் சிறப்பாக பெயிண்டிங் பண்ணினது இன்று அது பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து போய் அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலை சுற்றி இருப்பவர்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கும் இந்த கோயிலை நாம் மறுபடியும் சிறப்பிக்க வேண்டும். ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ எப்படியெல்லாம் அவங்க கட்டியிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் சிற்பங்களை பண்ணியிருக்கிறாங்க, கற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிலதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சவங்க, அந்த சிலைகளில் வேலை பண்ணுறவங்க இதை பற்றி நமக்கெல்லாம் ஊடகங்களில் பேட்டி சொல்லணும். இதை பற்றின விஷயங்கள், ஏன் இந்த சிற்பங்கள் இப்படி இருக்குது, யார் இவங்க, இந்த ராஜாவா, இந்த கோயிலை கட்டினவங்களா, இந்த கோயிலை கட்டினவங்களுடைய வரலாறு அப்படின்னு பார்க்குறோன்றா சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் 2 பேரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு படிச்சு. இந்த சிற்பங்கள், சிலைகள் அதி அற்புதமாக இருக்குது அப்படின்னா உள்ளே நுழைஞ்சப்போ, கோயில் உள்ள மண்டபத்தில் நுழையப்போ கல்லுலேருந்து மியூசிக், எல்லாமே அப்படி தான் இருக்கும். சப்தசுரங்கன்னு சொல்கிறது. இப்போ மதுரை, திருநெல்வேலி, இதுதான் எல்லாமே வா எல்லாமே ஒன்று தான் சார். எல்லாமே ஒரே ஒரு தான்.
அந்த ஒரே கல்லில் நிறைய சவுண்டு வருது, சிறப்பாக இருந்தது. இப்போ பார்க்குறது நந்தியில் 2 கொம்புக்கு நடுவில் சிவலிங்கமாக காட்சி தெரிகிறது. சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி வேற எங்கேயும் நான் பார்த்ததா இல்லை தமிழ்நாட்டில். கொம்புக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி. அந்த தூண்கள், இசை தூண்கள் பார்க்குறோம் பாருங்கள். அந்த மண்டபத்தில் இருக்கிற இசை தூண்கள் ஒவ்வொரு பட்டையிலையும் வந்து ஒவ்வொரு சவுண்டு வருது. சொன்ன போல் இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் கொட்டி கிடக்குது. என்னோடய கேமரா வச்சு நான் ஏதோ எடுத்துருக்கிறேன். முன்னாடியே சொல்வதை போல் இப்போது மறுபடியும் சொல்கிறேன். நல்ல கேமரா இருக்கிறவங்க சிறப்பாக இந்த கோயிலை உலகத்துக்கு காமிக்க வேண்டும். விநாயகருக்கு பக்கத்தில் கேது இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அங்கே தெரிஞ்சவர். ஸோ கேதுவோட விநாயகர் வேறு எந்த கோயிலையும் தமிழகத்தில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ துவாரபாலகர் சிறப்பாக வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டு அற்புதமாக இருந்தது இந்த கோயிலில். வாங்க பார்க்கலாம் என்ன இன்னும் இருக்குது இந்த கோயிலில். முக்கியமாக சிற்பங்களும் சிலைகளும் குபேர விசேஷம் கொண்டது. குபேரருக்கு 12 ராசிகள், 12 தூண்களில் இந்த கோயிலில் குபேரர் மீன் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. இல்லைன்னா அந்த மீன் மேலே அந்த மீனை பயன்படுத்தியவாறு உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. குபேர ராசி. ஓகே. அப்புறம் இங்கே அனைத்து ராசிக்குமே இங்கே மீன் மேலே தான் இருக்கும். உருவங்கள் மட்டும் மாறி மாறி வரும். இது பாண்டியன், குலோத்துங்க சோழன், பரந்தாம சோழன் கட்டுறதுனால பாண்டியன் எல்லாமே மீன் மேலே, உருவங்கள் மட்டும் மாறி வரும். ராசி காமாட்சியில் 3, வெளியில் 3. வெளியில் போகும்போது உங்களுக்கு ஓம் முடிக்கு வந்துடும் ராசிகள் அனைத்தும். கிளி தலைகள் இதை பிடிச்சிக்குவோம். 4 கிளி தலைகளாக இந்த முடிச்சு வந்து சிறப்பாக அடுத்த பிடிச்சிக்குவோம். ஆமாம், எப்படி பண்ணியிருக்காங்க? அசத்தில் இருக்குல்ல, 4 கிளி முடிச்சும் அற்புதமாக போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த முடிச்சு அங்கே 4 கிளி தலைகளாக எல்லாமே தலைகீழாக இருக்குது. இந்த வால் அது வரைக்கும் போகுது பாருங்க மேலே. ஆமாம், வால் அங்கே வரைக்கும் போகுது. 2 வேலை தான் மிச்சம் இருக்காங்க. ஆமாம், அற்புதம். அது இங்கேயும் ஒன்று இருக்குது. இது என்ன? இது கிளியாக உடச்சிட்டாங்க. இது கிளியா? இது அது எலி சார். எலியா? இதான் அது கிளி உடச்சிட்டாங்க அந்த மூலையில். ரைட். அசத்து. அது போடுறது அன்னப்பறம். ஓ, அன்னப்பறம். பார்த்து கிடையாது, அன்னப்பறம். ரைட். அசத்து. ஓகே, வாங்க நம்ம போகலாம். இங்கே பாருங்க அன்னப்பறம். இது ரைட். ஓகே, சொல்லுங்கள். முன்னோர்களுடைய ரிஷபம் 2வது ராசி. கைவண்ணம். இது ரிஷபம். உருவங்கள் மட்டும் மாறி மாறி வரும். ஓகே. 2வது ராசி. உருவங்கள் மட்டும் மாறி மாறி வரும் ராசிக்கு ராசி. ஓகே. நர்த்தன விநாயகர் நடிராமணம் இருப்பார். ஓ, கலசம் மாதிரி இருக்கு மேலே. ஓகே. கோயிலில் கலசம் மாதிரி. ஆமாம், கோயில் இருக்கிற மாதிரி. கலசாப்பில் கை விட்டுருவோம். அந்த குடை மாதிரி இருக்கிறதும் மேலே அந்த இது மாதிரி விட்டுருக்காங்க பாருங்க. ஆமாம், எல்லாம் அற்புதமாக இருக்குது. கேள்விக்குறி மாதிரிலாம் முடிச்சிருக்கு. ஓ, அருமையாக இருக்குது இந்த இது. இந்த பெரிய கிளி உடச்சி விட்டாங்க. ஓ, 2 கிளி. ஓகே. அந்த கிளி உடச்சி விட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு கிளி. இது இப்படி இருக்கணும். அற்புதம். அந்த கிளி. இதுவும் ஒரு கிளி. ஓகே, பாருங்க எப்படியெல்லாம் நம்ம முன்னோர் இந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது தட்சிணாமூர்த்தியை. எங்கேயுமே. ஆமாம், ரொம்ப விசேஷமாக தட்சிணாமூர்த்திக்கு சிம்ம தூண்கள் மத்தியில் அற்புதமாக இருந்தது. தமிழகத்தில் உள்ள சிறப்பான சிவாலயங்களில் 63 நாயன்மார்களுக்கு நாம் சிறப்பாக அவங்கள வழிபடுறோம். அதை இந்த கோயிலையும், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் செட்டிக்குளத்துலேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எவ்வளோ சிறப்பாக 63 நாள். எப்போதும் சொல்வது போல் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்தா சனாதனம் சாதியை வெறுக்கிறது கிடையாது, சாதியை ஒசத்தி வச்சிருக்கிறது. ஏன்னா எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. பன்றி இறைச்சி சாப்பிட்ட கண்ணப்ப நாயனார்லேருந்து எல்லா ஜாதியும் நம்ம 63 நாயன்மார்களில் இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறது கஜலக்ஷ்மி தாயாரின் சன்னதி சிறப்பாக இருக்குது. நமது முன்னோர்கள் இந்த ஜாதி அப்படின்றத ஒரு வேலை டிவிஷன் ஆஃப் லேபராக தான் வச்சுருந்தாங்க. மிதுன ராசி குபேரன். ஸோ தூணில் நம்ம முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி குபேரனை நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த கோயிலை வந்து பயன்பெற்று எவ்வாறெல்லாம் சிற்பங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான முடிச்செல்லாம் போட்டு கல்லிலேயே முடிச்சு போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள்.
இது வேறு மாதிரி இருக்குது, பக்கத்தில் இருக்கிறதுல வேறு மாதிரி, எல்லாமே கல்லில் முடிச்சு போட்டதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதிசயமாக இருந்தது. இந்த மாதிரி வேறு எந்த கோயிலையும் நம்ம பார்க்குறதில்ல. ஸோ கோயிலில் தல வரலாறு என்னென்னு பார்த்தோன்னா, முற்காலத்தில் இந்த பகுதி கடம்ப மரங்கள் நிறைந்த கடம்ப வனமாக இருந்துள்ளது. இந்த கடம்ப வனத்தில் தினமும் நள்ளிரவு வேளையில் தீப்பிழம்பு தோன்றுவதாக வாடிக்கையாக இருந்துள்ளது. ஒரு முறை நள்ளிரவு நேரத்தில் இந்த கடம்ப வனம் வழியாக வணிகன் ஒருவன் சென்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அங்கு ஒரு தீப்பிழம்பு தோன்றி அதில் இருந்த சிவலிங்கம் வெளிப்பட்டது. அந்த சிவலிங்கத்தை தேவர்களும் முனிவர்களும் வழிபட்டனர். இந்த காட்சியை கண்ட வணிகன் பரவசம் அடைந்தான். தான் கண்ட காட்சியை பற்றி அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த பராந்தக சோழ மன்னனிடம் போய் கூறினான் வணிகன். அந்த நேரத்தில் சோழ மன்னனின் அரண்மனை குலசேகர பாண்டியன் விருந்தினராக தங்கியிருந்தான். வணிகன் கூறியதை கேட்டு ஆச்சரியம் கொண்ட சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் தங்கள் பரிவாரங்களுடன் கடம்ப வனப்பகுதிக்கு வந்தனர். பின்னர் அந்த வனத்திற்குள் சிவலிங்கத்தை தேடி அலைந்தனர். அப்போது கையில் செங்கரும்பை ஊன்றியபடி ஒரு முதியவர் வந்தார். அவர் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டிவிட்டு ஜோதி வடிவாக மறைந்தார். இதைக் கண்டு மெய்சிலிர்த்த பராந்தக சோழனும் குலசேகர பாண்டியனும் ஏக ஜோதியின் இடையில் தோன்றிய ஏகாம்பரேஸ்வரருக்கு தனி ஆலயம் கட்ட தீர்மானித்தனர். அதற்கு முன்பாக சிவலிங்கத்தை தேடி எடுத்தனர். அவர்தான் தொடர்ந்து 96 அடி உயரம் கொண்ட 7 நிலை ராஜகோபுரத்துடன் இறைவனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இறைவனுக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்று பெயரிட்டனர். சப்த ரிஷிகள். ஓகே, சொல்லுங்க ஐயா. இந்த கோயில் மண்டபங்களில் திருப்பணி செய்த மன்னர்களின் சிலைகள், மண்டபத்தூண்களில் யாழி மீதும் குதிரை மீதும் அமர்ந்த வீரர்களின் சிற்பம், மண்டபத்தின் விதானத்தில் திருஞான சம்பந்தர், பதஞ்சலி முனிவர், பிருங்கி முனிவர், வியாகர பாரதர் மற்றும் சிவனடியார்கள் பலரும் சிவ பூஜை செய்யும் காட்சி இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த விசேஷம் குபேரர் வழிபாடு இங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்ற கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்புறம் ஆண்டுதோறும் உத்தராயண காலத்தில் 2 நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி நேரடியாக படும்படி இறைவனின் கருவறையை அமைத்திருப்பது நமது முன்னோர்களின் அறிவு கூர்மையை பறைசாற்றுகிறது. வாரத்தில் அனைத்து தினங்களிலும் நடை திறக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுகிறது. மூலவரின் கருவறையின் வடமேற்கில் காமாட்சி அம்மன் தனி சன்னதி உண்டு. இது என்னென்னு விசேஷம்னே தெரியும். பூனை மேலே உட்காந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இவர் யார்? பக்கத்தில் சிட்டுக்குருவி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆலயத்தின் அம்மன் சன்னதிக்கு எதிரே மகா குபேரனுக்கு தனி சன்னதி உண்டு. இங்கு சித்திரலேகா சமேதராக வீட்டிலிருந்து மகா குபேரன் அருள்வாளிக்கிறார்கள். ஆலயத்தின் ஸ்தபன மண்டபத்தில் 12 ராசிகளும் வழிபட்ட மீன் வாகனத்தில் 12 குபேரன் சிலைகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவரவர் ராசிக்குரிய குபேரனை வழிபட்டாங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குபேரனுக்கு உகந்த பச்சை வஸ்திரமும் பச்சை குங்குமமும் சாத்தி நிவேதனம் செய்து வழிபட்டால் யோகம் பெருகி தொழில் விருத்தி ஏற்படும், செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குபேரனின் ஜென்ம நட்சத்திரம் பூசமாகும். ஆனால் ஒருமுறை குபேரன் தன்னுடைய சக்திகளை இழந்து செல்வங்களையும் பறிகொடுத்தான். பின்னர் இத்தலத்தில் உள்ள காமாட்சி அம்மனை வழிபட்டு இழந்த செல்வங்களை மீட்டெடுத்தான். செல்வங்களை மீட்ட தினம் பூரட்டாதி நட்சத்திரமாகும். எனவே அந்த நட்சத்திரத்தன்று மகா குபேரனுக்கு அபிஷேகங்களும் யாகங்களும் நடைபெறுகிறது. இந்த நாளில் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்திருந்து வழிபாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இந்த கோயிலின் தல விருட்சம் வில்வமரமாகும். ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி, பங்குனி உத்திர திருவிழா, திருவாதிரை திருநாள், மார்கழி அதிகாலை வழிபாடு, சோம வழிபாடு போன்றவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. மேலே அந்த யாழியில் வச்சுருக்கிறாங்க கல், அந்த வாய்க்குள்ளே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக அந்த மேலே வச்சுருக்கிறாங்க. நம்மளால் டச் பண்ணி அதை உடைச்சிடாமல் அது மேலே ஒன்றுத்தில் இல்லை இன்னும் 2-3 வச்சுருக்காங்க. எக்ஸ்பிளைன் சிலது உருட்ட முடியுமா, சிலது அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவியங்களும் அசத்தலாக இருந்தது. இந்த ஓவியங்கள் சிற்பங்கள் செய்பவங்க இவங்கெல்லாம் எந்த ஜாதிக்காரங்க, இவங்கெல்லாம் எத்தனை பேருக்கு இதை வேலை கிடைக்குது? இன்று வரைக்கும் இதை பராமரித்து கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி பலருக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பல ஜாதிகள் சேர்ந்து தான் ஒரு கோயிலை கட்ட முடியும். ஏதோ கருவறைக்குள்ளே எல்லோரும் நம்ம போகணும் அப்படின்னு முடியுமா? இந்த மேலே ஏறி எல்லோரும் வேலை செய்ய முடியுமா? எல்லா ஜாதிக்காரங்களெல்லாம் இது பண்ண முடியுமா? அவங்க பரம்பரை தொழிலாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தொழில் ரகசியம், தொழில் தர்மம் அப்படின்றது. அந்த தொழில் ரகசியத்தையும் தொழில் தர்மத்தையும் இன்னொருத்தங்க பண்ண வேண்டியது கிடையாது. இதை பகவத்கீதையில் தெளிவாக சொல்கிறாரு. நீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும் போதெல்லாம் இந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் அவங்கவங்க பரம்பரையாக கற்றுக் கொடுத்துட்டு வராங்க பையனுக்கு அப்பா. அதனால தான் இவ்வளோ சிறப்பாக எல்லாம் பண்ண முடியுது. அது பணத்துக்காக பண்ணுறதெல்லாம் இருந்துன்னா இதெல்லாம் காணாமல் போயிருக்கும். இதெல்லாமே பக்தியுடன் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி
கல்லில் தெய்வத்தை காண்றோம், அது ஆரம்ப நிலையில். அதுக்கப்புறம் இறைவன் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, கடைசியில் அந்த நிலையில் நாம் பார்க்குறோம். அனைவருமே இறைவன் தான், சிவஸ்வரூபமாக எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது அப்படின்றதெல்லாம் பகவத்கீதையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வராக உருவமாக தெரிகிறது. இதெல்லாமே அதி அற்புதமாக. இந்த சிவன் கோயில்னாலும் இங்கே நிறைய பார்க்குறோம். விஷ்ணு அவதாரங்களையும் பார்க்குறோம், நரசிம்ம அவதாரம் ஐக்கியமாக இருக்குது. பாண்டியரும் சோழனும் சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலை. நாமும் சென்று வழிபட்டு நமது வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து குபேரனைப் போல். இந்த கோபுரத்தில் தான் மகா குபேரன் அப்படின்ற சன்னதி இப்போ பார்க்குறது மகா குபேரனா. இந்த கோபுர சன்னதியில் உட்காந்துருக்கான். எல்லா இடத்துலையும் மீனுக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. இந்த குபேரன் மேபி பாண்டியனுக்காகவா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ நாம் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு நாமும் வாழ்வில் பல ஐஸ்வர்யங்கள் பெறுவோம். குபேரன் இழந்த செல்வங்களை மீட்டது போல் நாமும் நமது வாழ்வில் செல்வங்களுடன் வாழ்ந்து இறையருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.